ரீசெண்ட் டைமில் ரொம்பவே ஃபேமஸான கேரளாவில் இருக்கிற வர்க்கலா பீச்சுக்கு நிறைய ஃபாரினர்ஸ் வரதை நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அதுக்கெல்லாம் என்ன ரீசன் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும், கேளுடா சொல்கிறேன். இதுக்கெல்லாம் ரீசன் வர்க்கலாவில் ரொம்பவே பேர் போனது இங்கே இருக்கிற ஆயுர்வேதிக் சென்டர்ஸில் ரெஜுவனேஷன் தெரப்பீஸ், நேச்சர் தெரப்பீஸ், பாடி மசாஜ், யோகா எல்லாம் பண்ணுற வெல்னஸ் டூரிசம் தான். நீங்கள் இந்த வெல்னஸ் டூரிசம்க்கு இந்த மாதிரி வர்க்கலா பீச்சுக்கு பக்கத்தில் லேக் வியூவில் தேக்கு, பலா, தென்னை போன்ற மரங்களுக்கு இடையில் பறவைகளோட ரீங்கார குரல்கள் மட்டும் கேட்குற இயற்கையான இடத்துல இருக்கிற ஒரு நேச்சர் ரெசார்ட்டில் ஃபேமிலியோட ஸ்டே பண்ணி இவங்க ரெஜுவனேஷன் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குற அல்டிமேட்டான பாடி மசாஜ், மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுற சிரோதராங்கிற ஃபோர்ஹெட் ஆயில் மசாஜ், லேடிஸ்க்கு ஃபேஸில் பண்ணுற நேச்சர் தெரப்பி எல்லாம் பண்ணி விதவிதமாக ஹெல்த்தியாக கொடுக்குற வெஜ், நான்வெஜ் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு யோகா, கயாக்கிங், தண்ணியில் மதக்கிற ஃப்ளோட்டிங் ஏரியானெல்லாம் என்டர்டைன் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற வர்க்கலா பீச்சுக்கு ஃபேமிலியோடு போய் கடல் தண்ணியில் நல்லா விளையாண்டு கிளிஃபில் நடந்து போய் விதவிதமாக ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் எல்லாம் சுற்றி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? சரி வாங்க, ஃபஸ்ட்டு இந்த ரெசார்ட்குள்ளே போய் எப்படியெல்லாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருவோம். குட் மார்னிங். காலையில் எழுந்து நல்லா ரெஃப்ரெஷ் ஆகியாச்சு. மார்னிங் வியூவே அட்டகாசங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஸ்டே பண்ணிக்கிற ரூமுக்கு அப்படியே வெளியில் எப்படி வியூ இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி இந்த ஸ்டே தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு இந்த ஸ்டேயில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் இங்கே நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க போகலாம். இதுதான் ரெஸ்டாரண்ட். ஏன் ரெடி ஆகிடுச்சா சாப்பிட்றதுக்கு? சாப்பிட ரெடியா இல்லை ஜூஸ் குடிக்க ரெடியா? ஜூஸ் குடிக்க. மேடம் நீங்கள் வைக்கப்படாதீங்க, சாப்பிட்லாமா? சரி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். குட் மார்னிங். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜூஸ், ஃப்ரூட்ஸ், ப்ரெட்டு, ஜாமெல்லாம் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம சொல்கிறது வந்து உள்ளேருந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. வாங்க சாப்பிட்ருவோம். ஜூஸ், ஃப்ரூட்ஸ், ப்ரெட்டெல்லாம் சாப்பிட்டாச்சு. இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒன்று வந்து கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஆனியன் ஊத்தாப்பம், தட்டு தோசை, புட்டு எல்லாம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். A few minutes later. நாங்கள் வந்து லாஸ்ட்டாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டாக உட்காந்த ஒரு ஆள் வந்து இன்னும் சாப்பிடாமல் இருக்கார். பாருங்கள், மாமா தான். அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆம்லெட் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணிக்கிறாரு, மசாலா ஆம்லெட். ஸோ அதுக்காக வெயிட்டிங். ஏன் மாமா? எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது மட்டும் தானே, வேறு எதுவும் இல்லையா? வேறு என்ன இருக்குது? உப்பு, மிளகா, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனியன் போட்டிருக்காங்க, முட்டை போட்டிருக்காங்க. நக்கல்யா அவனுக்கு. நீ சாப்பிட்டு பாரு. இப்போ நீ சொல்லு பார்ப்போம். என்ன சொன்னேன், அவ்வளோதானு சொன்னேன். இப்போ என்னென்னலாம் எப்படி இருக்குன்னு சொல்லு. மிளகா போட்டிருக்காங்க, நம்ம ஆரம்பிச்ச மாதிரி ஆரம்பிக்கிறானே. லைட்டாக காரம் போட்டிருக்காங்க. ஆம்லெட்டில் காரம் போடாமல் சர்க்கரை போடுவாங்க. நீங்கள் சர்க்கரை போட்டு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? நான் சாப்பிட்டேன். மொத்தம் அப்படி தான் செஞ்சு. எல்லாமே ஓகே, எப்பவும் போல தான். சரிங்க, அப்படியே போய் ரெசார்ட்டோட ஸ்டார்டிங்லேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து யாரா இது ஓடி போய் நீங்க டார்ச்சர் பார்த்தாலும் ஓன் டார்ச்சர் வேற. உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எண்டிங் வரையும் பார்த்துடலாம் வாங்க. உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது ரிசப்ஷன். நம்ம உள்ளே வந்து செக்இன் பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் இங்கே தான் பண்ணுவோம். செக்இன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம் வாங்க. ரிசப்ஷனுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்குறது ரூம்ஸ். இதுதான் ஃபஸ்ட் ரூம். இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. இந்த ரூமோட பேர் வந்து கணேஷ். இங்கே வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 8 ரூம்ஸ் இருக்காமா. ஸோ ஒவ்வொரு ரூமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லொக்கேஷன், லேக் வியூவில் இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பின்னாடி தெரியுது, ஃபுல்லும் லேக் வியூ தான். இந்த ரூமுக்கு அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா பால்கனி வச்சுருப்பாங்க, சிட் அவுட் ஏரியா. இங்கேருந்து அப்படியே நம்ம லேக் வியூ பார்க்கலாம். சரி வாங்க, நம்ம ஸ்டே பண்ணுற ரூமுக்கு போயிடலாம். ரூமுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் பெட்ரூம். 3 பேர் நீட்டாக படுத்துக்கலாம். கிங் சைஸ் பெட். பெட்டுக்கு சைடில் வந்து நமக்கு தேவையான வாட்டர் பாட்டில், லைட்டிங்லாம் வச்சுருக்காங்க. இதுக்கு சைடில் அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கெட்டில், டீ காஃபி போடுறதுக்கு எல்லாமே வந்து அம்யூனிட்டிஸ் வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்து தான் பெட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா
டிவி இருக்காது. எதனால் அப்படின்னா இங்கே வந்து வெல்னஸ் ப்ரோக்ராம், அதாவது நம்ம சொன்னோம்ல அந்த ட்ரீட்மெண்ட் மாதிரி மசாஜ் மாதிரி எடுக்கிறவங்க தான் வருவாங்க. அவங்களுக்கு வந்து இங்கே வந்து காமாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரிலாக்ஸேஷனாக வந்துட்டு போகணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ டிவியெல்லாம் இருந்தால் நம்ம டிவி பார்த்துட்ருப்போம், இங்கே வந்து எதுவும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறக்காக அது வைக்கல. இதுக்கடுத்து தான் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய மிரர், இங்கே வந்து ஒரு சேர், அதுக்கான டீபாய், நம்ம லக்கேஜ் வைக்கிறதுக்கான வார்டாக வச்சுருக்காங்க. இதுக்கடுத்து தான் உள்ளே வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக வந்தோடனே பெரிய மிரர், வாஷ் பேசன், இதுக்கு அடுத்ததாக குளிக்கிறதுக்கான செட்டப். மற்ற ரெசார்ட் மாதிரியே இங்கேயும் கிளாஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஷவர் இருக்குது, அப்புறம் ஹாட் வாட்டர், நார்மல் வாட்டர்னு எல்லாமே இங்கே வந்துடும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டாய்லெட் பேசன். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் கூட செமையாக தான் வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்து உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பெட்டுக்கு சைடில் நேராக போனீங்கன்னா அப்படியே பால்கனி வந்துடலாம். இதுதான் பால்கனி வியூ. ஸோ நம்ம ரூம்லேருந்து அப்படியே வெளியிலேருந்து இந்த மாதிரி உட்காந்து நம்ம வெளியில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இருக்கிற இடமெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லும் நேச்சர் தான், வெறும் மரம், பேர்ட் சவுண்டு மட்டும்தான் தெரியும், அப்புறம் காற்றடிக்கிற சவுண்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேக் வியூ தெரியும். இந்த பில்டிங்க்கு கீழே சந்தில் பாருங்கள் தெரியும். ஸோ இங்கேருந்து அந்த லேக் வியூ பார்த்துட்டு நல்லா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் ஃபேமிலி ஸ்டே பண்ணுற ரூம். நான் வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். இந்த ரூம் வந்து நான் ஆல்ரெடி செக்இன் பண்ணிட்டேன். எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு காமிச்சு பாருங்கள். இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் பெட்ரூம். மெயின் பெட் வந்து பெருசாக இருக்கும், அப்புறம் இங்கே ஒரு சிங்கிள் பெட் வந்து போட்டிருப்பாங்க. அப்படியே முன்னாடி வந்தோடனே லெஃப்ட் சைடு போனீங்கன்னா பெரிய வார்ட்ராப், இதுக்கு பக்கத்தில் ரெஸ்ட் ரூம், அங்கே பார்த்தா அதே மாதிரி தான் செமையாக வச்சுருப்பாங்க. இதுக்கு அடுத்ததாக அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்னேன் அந்த சிங்கிள் பெட்டு. அப்படியே உள்ளே வந்தோம்னா மெயின் பெட்டு, பெரிய கிங் சைஸ் பெட். இங்கே ஏசி, ஃபேன், அப்புறம் நமக்கு சேர், அந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த ரூம்லேயும் அப்படியே பெட்டுக்கு ஆப்போசிட் வெளியே வந்தீங்கன்னா பால்கனி. என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? பாருங்கள், எங்கே போனாலும் கல்லை பொறிக்க வச்சுக்க வேண்டியது. என்ன தூக்கினே இந்த மாதிரி உட்காந்து நம்ம வெளியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த ரூமில் நமக்கு வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஹைலைட்டே என்னென்னா இந்த ரூமில் நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே பலாமரம் இருக்குது. பாருங்கள், பலாப்பழம் அப்படியே காய்ச்சி தொங்குது தெரியும் பாருங்கள். ரெசார்ட்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து இந்த பலாமரம், தேக்கு மரம், இந்த மாதிரியான மரங்கள் தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி சின்ன சின்ன ஊஞ்சலெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க இந்த மரத்தில். இங்கே பாருங்களா, இந்த இடத்த ஊஞ்சல் தங்கிட்டு இருக்குது. ஸோ இங்கேயும் நம்ம வந்து ஊஞ்சலெல்லாம் ஆடி நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சரி வாங்க அப்படியே கீழே போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். நம்ம இப்படியே கீழே போனோம்னா 2 பில்டிங் பார்க்கலாம். ஒன்று வந்து ரெஸ்டாரண்ட், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம காலையில் போய் சாப்பிட்டோம். இது வந்து ட்ரீட்மெண்ட், அதாவது மசாஜ், ஸ்பா இந்த மாதிரியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அதுதான் வந்து இந்த ரூம். சரி வாங்க உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குது, நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா என்னங்கிறத பார்த்துருவோம். இந்த ஆயுர்வேதிக் சென்டருக்கு பக்கத்துலேயே பாருங்கள் எவ்வளோ பெரிய பலாமரம்னுப்பா, பெரிய பெரிய பலாப்பழம். இது வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். வாவ், இங்கே தான் வந்து மசாஜ் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸ்டீம் பாத் எடுக்கிறது இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா இந்த ஆயில் வந்து நம்ம நெற்றிக்கு நேராக வச்சு கீழே விடுவாங்கள்ல, அந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதில் 2 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதாவது பாடி ரிலாக்ஸேஷன் ஒன்று இருக்குது, மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஒன்று இருக்குது. ஆல்ரெடி இன்டிமேஷன்லேயும் நான் இதுக்காக தான் போயிருந்தோம். ஒரு 2 டேஸ் இருந்துட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா ஐடியில் ஒர்க் பண்ணுவோம், இல்லை ட்ராவல் பண்ணுவோம், பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது பாடி பெயின் இருக்கும், மைண்ட் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ ரிலாக்ஸேஷன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக தான் இங்கே மேக்ஸிமம் வருவாங்க. ஸோ அதனால் என்னென்னா மாமா வந்து கார் ஓட்டி பயங்கரமாக பாடி பெயின் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன் மாமா? அதனால் மாமா வந்து பாடி மசாஜ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். மாமாவுக்கு வந்து பாடி மசாஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடடா, ஆஹா, சொர்க்கமே தெரியும் போல இருக்கே. ஆயில் எல்லாம் ஊற்றி செமையாக பண்ணிகிட்ருக்காங்க. மாமாவுக்கு அப்படியே மசாஜ் பண்ணி முடிக்கிட்டோம். நம்ம அப்படியே வெளியே வெயிட் பண்ணுவோம். மாமா வந்து முடிச்சுட்டு ஸ்டீம் பாத் எடுக்கும்போது வந்து பார்க்கலாம். A few inches later. போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, போனவர் இன்னும் காணாம. ஒருவேளை குண்டாங்கூரா எதுவும் மாட்டிக்கிட்டாரோ? மாமா வந்து மசாஜ் எல்லாம் பண்ணி ஸ்டீம் பண்ணுறதுக்காக ஸ்டீம் பாத் எடுக்கிற அந்த மிஷினில் உட்கார வச்சிட்டேங்க. மாமா எப்படி இருக்கு சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு. நல்லா பாடியில் அந்த ரிலாக்ஸாக இருக்குது. நல்லா சூப்பராக பண்ணாங்க, தலையிலேருந்து கால் வரைக்கும். அடுத்ததாக ஸ்டீம் பண்ணுவாங்க, அதாவது நீராவி வச்சு ஸ்டீம் பண்ணுவாங்க பாடி ஃபுல்லும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு நீங்களே பாருங்கள். மாமா வந்து இந்த படத்தில் உள்ள வச்சு ஸ்டீம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி உள்ளே வச்சாச்சு. மாமா இனிமேல் ஓடவும் முடியாது,
ஒளிய முடியாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூலிகை எண்ணெயெல்லாம் வச்சு ஸ்டீம் பண்ணி இது வந்து உள்ளே போகும். புகை வந்து வெளியே வராமல் அப்படியே ஆவி வந்து ஃபுல்லும் பாடி ஃபுல்லும் இது பண்ணி இது வரையும் பண்ண மசாஜ் வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். ஆமாம், ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சா? எப்படி இருக்குது இப்போ? அப்படியே லைட்டாக சொட்டி ஆகிட்டு இருக்கு. ஹீட்டாக இருக்கா பாடி? அந்தளவுக்கு ஹீட் ஆகல, லைட்டாக ஹீட் இருக்குது. ஆனால் பயப்படலாம் தேவையில்ல, ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. A few moments later. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. மாமாவோட ஃபேஸை பாருங்கள் எப்படி சொட்டாக இருக்குன்னு. வா, ஃபுல்லு வைத்திருச்சா மாமா? சரி, அவ்வளோதான், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது. மாமாவை இனிமேல் ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்து குளிப்பாட்டி வெளியே கொண்டு வந்துடுவோம். மாமா வந்து பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் போட்டு பேக் பண்ணியாச்சு. மாமா மாமா வந்து ரூமில் போய் குளிக்க சொல்லியாச்சு. ஓகே மாமா, போய் குளிச்சுட்டு வந்துடுங்க, நல்லா ரிலாக்ஸ் ஆவாங்க. சரி, கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாம், சைனீஸ் படத்தில் வர குங்ஃபு மாஸ்டர் மாதிரி இருக்கிறேன் மாமா. இருங்க, உங்கள் ஃபேமிலியோட ரியாக்ஷன் நான் பார்க்கணும். என்னடி இது? தூங்குறாங்க. சரி மாமா, போய் குளிச்சுட்டு வெற்றிகரமாக வாங்க. மாமா வந்து குளிக்கிறதுக்கு அனுப்பிச்சாச்சு. ஆக்சுவலி எங்கள் அக்காவோட ரியாக்ஷன் பார்க்கலான்னு இருந்தேன். நான் என்ன சொல்லிட்டேன்னா, லேடிஸ் வச்சு மசாஜ் பண்ண போகிறேன் மாமாவுக்கு அப்படின்னு சொன்னேன். அக்கா வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னாங்க. அதனால சரி, அதை எங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்கிறதுக்காக பார்த்தேன். எல்லாமே படுத்துட்டாங்க. ஓகே, மாமா வரட்டுன்னு அப்படியே கன்டினியூ பண்ணிடுவோம். மாமா வந்து ரெஃப்ரெஷ் ஆகி வந்துட்டார். மாமா சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது, நல்லா ரிலாக்ஸாக இருக்குது. நீங்களும் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். எங்கள் அக்காவோட ரியாக்ஷன் கேட்டுருவோம். அக்கா, மாமனுக்கு வந்து லேடிஸ் வச்சு மசாஜ் பண்ணியிருக்கு. ஓஹோ, கதை இப்படி போகுதா? என்ன மாமா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சொல்லுங்க மாமா. இல்ல ஜென்ஸ் தான் பண்றாங்கன்னு சொன்னாங்க. நீயா தான் கிளப்பி விட்டியா? அப்படின்னு மாமா வந்து என்கிட்ட மன்றாடி கேட்டாரு, அக்காட்ட சொல்லிடாத அப்படின்னு. கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. லேடிஸ் தான் மசாஜ் பண்ணாங்க. யார் பண்ண என்ன, ஒரு தடவை பண்ணிக்கிட்டாங்க, போன போது மட்டும் போனா போங்க பொடிச்சு போறவங்க இருக்கிறாங்க. இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? இல்லை, இதெல்லாம் போய் ஜென்ஸு தான் பண்ணாங்க. ஜென்ஸுக்கு ஜென்ஸு தான், லேடிஸுக்கு லேடிஸ் தான். நீங்கள் வந்து இல்லீகல் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஜென்யூனான ஒரு ட்ரீட்மெண்ட். ஏன்னா ரிலாக்ஸேஷனுக்காக வராங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து இதை கேட்பாங்க, லேடிஸ் பண்ணுறாங்களா ஜென்ஸ் பண்ணுறாங்களான்னு. அதுக்காக தான் வந்து சொல்கிறது. ரொம்ப ஜென்யூனாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வந்து டாக்டர் இருப்பாங்க. நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். நான் உங்களுக்கு அடுத்து தான் வந்து போய் நான் வந்து மசாஜ் எல்லாம் பண்ணிவிட்டு டாக்டரையும் உங்களுக்கு மீட் பண்ணி எப்படியெல்லாம் இது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னு அவங்ககிட்ட பேசுகிறேன். அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். சரி வாங்க, போய் நமக்கு மசாஜ் பண்ணிடுவோம்.